வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். அதிகார பசி கொண்ட கட்சிகளை மக்கள் நிராகரித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். மக்களின் தேவைகளை குறித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் ஒருபோதும் பேசியதில்லை என்றும் தாக்கு. சென்னையில் விழுதுகள் என்ற ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மற்றும் மனம் தொடர்புடைய மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படும். யங் இந்தியா திறன் பல்கலைக்கழகத்தை அமைக்க அதானி வழங்குவதாக அறிவித்த 100 கோடி ரூபாய் நன்கொடையை தெலுங்கானா அரசு ஏற்காது. அதானி குழுமத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்திருப்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இவிஎம் மீது சந்தேகம் எழுப்பிய நிலையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மாற்று கருத்து. அதானி விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியே விளக்கம் அளித்துவிட்டார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்பதால் தினசரி அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் பதிலடி. அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் சந்திச்சதா சொல்றாங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை சந்திச்சா? அவருக்கு வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. பாமக நிறுவனர் ராமதாஸின் கேள்விக்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் அளித்திருப்பதாக அண்ணாமலை கண்டனம். உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் முற்றிலும் ஏற்கத்தக்காத முறையில் பதிலளித்திருப்பது முதலமைச்சரின் இயலாமையை தான் காட்டுவதாக விமர்சனம். மக்கள் நலனின் அக்கறை கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து சொன்னாலும் அதை மதிக்க வேண்டும். மக்களுக்காக கருத்து சொன்னால் அவர்கள் வேலை இல்லாமல் தான் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதா தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. அதானி விவகாரத்தில் ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு முறையாக பதில் அளிக்கவில்லை என முதலமைச்சருக்கு அன்புமணி கண்டனம். கேள்வி எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் உரிமை, பதிலளிப்பது முதல்வரின் கடமை என்றும் பேச்சு. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை. பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெருமழையும் எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அது முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட தான் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கிருந்து செக் பண்றதுக்கும் அதுக்கும் அடுத்து அனுப்புறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம். பருவமழையை எதிர்கொள்ள எப்பொழுதும் அரசு தயாராக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. மழை அதிகமாக பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் பேச்சு.
திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு பாதுகாப்பில்லாத அவலநிலை உள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அரிசன் காலனி வேண்டாம், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு என பெயர் மாற்றம். பெயரை அழித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. திமுக ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிகாரத்தை பயன்படுத்தி காவல் மரணங்களை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் கண்டனம். நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்ற மனு மீது ஒரு வாரத்தில் முடிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள மிதிவண்டியில் வருகை தந்த தெலுங்கு தேசம் எம்பி. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதால் மிதிவண்டி பயன்படுத்தியதாக விளக்கம். ஐயப்பசாமி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பாடல் பாடியதாக கானா பாடகி இசைவாணி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சியினர் புகார். இயக்குனர் ப ரஞ்சித்தின் நீலம் கலாச்சார மையம் நடத்திய நிகழ்ச்சியில் இப்பாடல் பாடப்பட்டுள்ளதால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊட்டி கொடைக்கானலை போன்று திருப்பூரிலும் வந்தது படகு குழாம். தீவில் தங்கும் வெளிநாட்டு பறவைகளை காணும் வகையிலும் சிறப்பு ஏற்பாடு. மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் செயலியின் இணையதள பயன்பாட்டில் திடீரென இடையூறு ஏற்பட்டதாக தகவல். இணைப்பு மற்றும் தகவல் அனுப்புவதில் தடை ஏற்பட்டதால் பயனர்கள் அதிருப்தி. ஜம்மு காஷ்மீரில் மாதா வைஷ்ணவி தேவி கோவிலில் ரோப்கார் அமைக்கும் திட்டத்திற்கு அப்பகுதி வாசிகள் கடும் எதிர்ப்பு. ரோப்கார் அமைக்கப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அவ்வழியாக வந்த துணை ராணுவத்தினர் மீது கல்வீச்சு. வடகொரியா தனது ஏவுகணை தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதாக செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்ட அமெரிக்கா ஆராய்ச்சியாளர்கள். ஏவுகணைகளை தயாரித்து ரஷ்யாவுக்கு வழங்கி வருவதாக உக்ரைன் குற்றச்சாட்டு. போர்க்குற்றம் காரணமாக இஸ்ரேல் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று ஈரான் மத தலைவர் ஹயதுல்லா அலி காமினி வலியுறுத்தல். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது வாரண்ட் போதாது என்றும் திட்டவட்டம். ஹஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டு ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி வருவதாக தகவல். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா புதிய அதிபராக இருக்கும் ட்ரம்ப் தரப்பில் முயற்சி இருப்பதாக ரஷ்யா பாராட்டு. அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயார் என்றாலும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மோதல் போக்கிலேயே செயல்படுவதாக கிரெம்ளின் மாளிகை குற்றச்சாட்டு. கனடா மற்றும் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு கண்டனம். அமெரிக்காவின் கலிபோர்னியா சிலிகான் வேலியில் ஏராளமான இந்துக்கள் திரண்ட ஊர்வலம்.
கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். தமிழக அரசின் அறிவிப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 27ஆம் தேதி முதல் சென்னையின் அண்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கனமழை எதிரொலியால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவிப்பு. $5.25 கோடிக்கு வில் ஜாக்ஸை ஏலத்தில் எடுத்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. வில் ஜாக்ஸுக்கு பெங்களூரு அணி ஆர்டிஎம் பயன்படுத்தாத நிலையில் பெங்களூரு அணி நிர்வாகத்தினரை கட்டிப்பிடித்த ஆகாஷ் அம்பானி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றியை தொடர்ந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் மீண்டும் முதலிடம் பிடித்தது இந்தியா. அடுத்த ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெறும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியா விளையாட தகுதி பெற வாய்ப்பு அதிகரிப்பு. புவனேஸ்வர் குமாரை $10.75 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. தொடக்கம் முதலே லக்னோ, மும்பை அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் இறுதியாக ஆர்சிபி அணி அவரை ஏலத்தில் எடுத்தது. கங்குவா படத்தின் எதிர்மறை விமர்சனம் தொடர்பாக நடிகர் சத்யராஜ் கருத்து. படத்தின் மீதுள்ள கருத்துக்களை கூறலாமே தவிர தனி மனிதர்கள் மீதான வெறுப்புகளை படத்தின் மீது சொல்லக்கூடாது என்று வேண்டுகோள். துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் வரும் 28ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் என அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.